நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீசக்கரா மருத்துவமனை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா, கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை செலக்ட் பண்ணி, அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 25 to 35 வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸையுமே பாருங்கள். இதை பற்றின எல்லா டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா டைப் ஆஃப் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்லையுமே பெனிஃபிட்ஸும் இருக்குது, ரிஸ்க்ஸும் இருக்குது. இதை நம்ம எப்படிங்க டாக்டர் இவ்வளோ குழப்பிட்டீங்க, இது எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்பரான ஒரு சர்ஜனை சூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பராக அவர் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டிஆர்இ டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுறாரான்னு முதல்ல பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த ஃபிங்கர் வச்சு எங்கெங்கெல்லாம் ட்ராக் போகுதுங்கிறது 1 or 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த சர்ஜன் பார்க்குறாராங்கிறது பார்க்கணும். 3வது எம்ஆர்ஐ ஸ்கேன் கம்பல்சரி எடுத்து பார்க்கணும். அதில் என்ன மாதிரியான ஃபிஸ்டுலஸ் ட்ராக் இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும். 4வது அந்த சென்டரில் எந்த ப்ரொசீஜர் அதிகப்படியாக பண்ணுறாங்க, அதனுடைய சக்ஸஸ் ரேட் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். 5வது உங்கள் சர்ஜன் உங்ககிட்ட உட்கார்ந்து இந்த ஃபிஸ்டுலாவை பற்றி எல்லாமே டீட்டெயிலாக பேசுகிறாரா, அதில் அவருடைய டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படைத்தன்மையோட அந்த ரிக்கரன்ஸ் ரேட் ஏன் திரும்ப வருது, இதெல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். 6வது முக்கியமானது, கம்பல்சரி ஃபிஸ்டுலான்னு ஒரு சர்ஜன் நெகட்டிவாக பேசுகிறாருன்னு தயவு செஞ்சு நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பாக அதை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். எடுக்காம விட்டிங்கன்னா அது பெருசாகிட்டே தான் போகும். ரிக்கரன்ஸ் இருந்தாலும் அவசியம் அதை அக்செப்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அது க்யூர் ஆகும். ஸோ சர்ஜிக்கல் டிசிஷன் மேக்கிங்க்கு 6 விஷயங்களுமே ரொம்ப முக்கியம். ஃபிஸ்டுலா பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டாக பேசியிருக்கிறோம். கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 25 to 35 வீடியோஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாருங்கள். அதில் இருக்கிற டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளாக கேளுங்க. கம்பல்சரி அதை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.